இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் தனது ரசிகரின் திருமணத்தை நடிகர் விஷால் நடத்தி வைத்தார். விஷாலின் தீவிர ரசிகரும் அவரது மக்கள் நல இயக்கத்தின் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளராகவும் இருப்பவர் சதீஷ்குமார். இவரது திருமண விழா திருமங்கலத்தில் நடைபெற்றது. நடிகர் விஷால் கலந்து கொண்டு சதீஷ்குமாரின் திருமணத்தை நடத்தி வைத்தார். பின்னர் மேடையில் பேசிய அவர், மணமகன் பிரச்சனை செய்தால் தன்னிடம் சொல் என மணமகளை பார்த்து உரிமையாக பேசினார். மணமக்கள் இருவரும் ஏதாவது ஒரு வகையில் சமுதாயத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். இவன் நல்லா பாத்துக்கிறானா இல்லையான்னு ஏதாவது பிரச்சனை எனக்கு சொல்லுவேன். முன்னதாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் முடித்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் விஷால், பாசம், உணவு ஆகிய 2 விஷயங்களில் மதுரை மக்கள் எப்போதும் மாறவே மாட்டார்கள் என நெகிழ்ச்சி தெரிவித்தார். மதுரை மக்கள் மாறவே மாட்டாங்கப்பா. ஒரே ஒரு விஷயத்துல மாறவே மாட்டாங்க. அது என்ன விஷயம்னா பாசம். அது பாசம், 2வது உணவு. இந்த 2 விஷயம் மாறவே மாறாது. எத்தனை 100 வருஷம் கழிச்சு நீங்க வந்தாலும் அதே பாசம் இருக்கும், அதே சிரிப்பு இருக்கும். தாதா சாஹேப் பால்கே வாழ்க்கை வரலாற்று திரைப்படம் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இந்திய சினிமாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் தாதா சாஹேப் பால்கே இந்தியாவின் முதல் திரைப்படமாக கருதப்படும் ராஜா ஹரிச்சந்திராவை 1913ஆம் ஆண்டு இயக்கியவர். இவரது வாழ்க்கை கதையை தழுவி மேட் இன் இந்தியா என்ற தலைப்பில் படத்தை உருவாக்க இருப்பதாக இயக்குனர் S.S. ராஜமௌலி கடந்த 2023ஆம் ஆண்டு அறிவித்திருந்தார். இதில் தாதா சாஹேப் பால்கேவாக ஜூனியர் NTR நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே அமீர் கான் நடிப்பில் ராஜ்குமார் ஹிரானி இயக்கும் படமும் பால்கேவின் பயோபிக் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சுதந்திர போராட்ட பின்னணியில் உருவாகும் இதன் படப்பிடிப்பு அக்டோபர் மாதம் தொடங்க இருக்கிறது. ஒரே நேரத்தில் பால்கேவின் வாழ்க்கை கதையை 2 பேர் இயக்குவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தாதா சாஹேப் பால்கேவின் கொள்ளு பேரனான சந்திரசேகர் ஸ்ரீகிருஷ்ணா புஷல்கர் அளித்த பேட்டி ஒன்றில் ராஜ்குமார் ஹிரானி இயக்கும் படத்துக்கு மட்டுமே தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். ராஜமௌலி தரப்பிலிருந்து தன்னை யாரும் தொடர்பு கொள்ளவில்லை என்றும், ஒருவரின் வாழ்க்கையை சினிமாவாக்கும் போது குடும்பத்திடம் அனுமதி பெற வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். அதோடு ராஜ்குமார் ஹிரானி இயக்கும் படத்தில் பால்கேவின் மனைவியாக வித்யா பாலன் நடிக்க வேண்டும் எனும் விருப்பத்தையும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.